Hello friends, welcome to 𝗕𝗵𝗵𝗵 தமிழ். இன்னைக்கு வந்து லேடிஸ், ஸ்கூல், காலேஜ் போகிற கேர்ள்ஸ் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி சூப்பரான ட்ரெஸ்ஸிங் ஹேக்ஸ், பீரியட் ஹேக்ஸ், ஹேர் ஃபால்க்கான ஹேக்ஸ்னு யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் எல்லாம் நிறைய இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அடடா, இதெல்லாம் முன்னாடியே தெரிஞ்சிருந்தா எவ்வளோ நல்லா இருந்திருக்குன்னு யோசிக்கிற அளவுக்கு சூப்பரான ஹேக்ஸ் எல்லாம் இந்த வீடியோவில் இருக்க போகுது. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். இந்த மாதிரி யூஸ்ஃபுல் வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்லேயும் ஃபாலோ பண்ணுங்க. நிறைய லேடிஸ் ஃபேஸ் பண்ணுற ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா, ப்ரெக்னென்சி, டெலிவரிக்கு அப்புறமா நிறைய வெயிட் போட்டுரும், டம்மி ஃபேட் இருக்கும். இது வந்து நம்ம கான்ஃபிடென்ஸ் லெவலை ரொம்பவே அஃபெக்ட் பண்ணும். நம்ம எக்ஸசைஸ் பண்ணி ஃபிட்டாக மாறுறது ரொம்பவே நல்ல விஷயம். ஆனால் ஒரு சில ட்ரெஸ்ஸிங் ஹேக்கெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா நம்ம கொஞ்சம் இன்ஸ்டண்ட்டாக ஸ்லிம்மாக தெரியும், டம்மி ஃபேட்டை வந்து ஹைட் பண்ண முடியும். இது நம்ம கான்ஃபிடென்ஸை பூஸ்ட் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அந்த மாதிரி ஒரு சில ட்ரெஸ்ஸிங் ஹேக்கெல்லாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். எப்போவுமே லைட் கலர் ட்ரெஸ்ஸை விட டார்க் கலர் ட்ரெஸ் வந்து நம்மளை ஸ்லிம்மாக காட்டும். பிளாக் கலர் ட்ரெஸ் போடும்போதெல்லாம் ஸ்லிம்மாக இருக்கிற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணியிருப்பீங்க. டார்க் க்ரீன், நேவி ப்ளூ, டார்க் ப்ரௌன், மெரூன் இந்த மாதிரி கலர்ஸ் எல்லாம் கூட நம்மளை ஸ்லிம்மாக காட்டும். அதனால் டார்க் கலர் ட்ரெஸ் சூஸ் பண்ணுங்கள். பெரிய பெரிய டிசைன் போட்ட ட்ரெஸ் வந்து நம்மளை வைடாக காட்டும். பொடி பொடி டிசைன் போட்ட ட்ரெஸ் வந்து நம்மளை கொஞ்சம் ஸ்லிம்மாக காட்டும். எப்போவுமே சின்ன சின்ன டிசைன் போட்டது இல்லை போல்கா டாட்ஸ் போட்ட மாதிரி ட்ரெஸ் சூஸ் பண்ணிங்க அப்படின்னா கொஞ்சம் ஸ்லிம்மாக தெரிவிங்க. கொஞ்சம் சப்பியாக இருக்கிறவங்க இந்த மாதிரி லைன்ஸ் போட்ட ட்ரெஸ் எடுக்கும்போது ஹரிசான்டல் லைன் போட்ட ட்ரெஸ் வந்து எடுக்கக்கூடாது. அது வந்து நம்மளை கொஞ்சம் குண்டாக காட்டும், உடம்பு வைடாக இருக்கிற மாதிரி காட்டும். இதுவே இந்த மாதிரி வெர்டிக்கல் லைன் போட்ட ட்ரெஸ் எடுக்கும்போது நம்ம ஸ்லிம்மாக டாலாக இருக்கிற மாதிரி ஒரு இல்லூஷன் கிரியேட் ஆகும். இந்த மாதிரி பேட்டர்ன் ட்ரெஸ் சூஸ் பண்ணும்போது நம்ம ஸ்லிம்மாக தெரியும். இந்த மாதிரி கான்ட்ராஸ்ட் கலரில் வெர்டிக்கல் பேட்டர்ன் போட்ட ட்ரெஸ் நம்ம தேர்ந்தெடுக்கும் போது நம்ம இன்ஸ்டண்ட்டாக ஸ்லிம்மாக தெரியும். இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் நம்ம பாடியை அகலமாக காட்டாமல் இப்படி பார்ட்டாக பிரித்து காட்டுறதால நம்ம ஸ்லிம்மாக இருக்கிற மாதிரி ஒரு எஃபெக்ட் கிரியேட் ஆகும். ஒரு சில ட்ரெஸ் வந்து கான்ட்ராஸ்ட் கலரில் இல்லாமல் அதே கலரில் இந்த மாதிரி பேட்டர்ன் போட்டிருக்கும். இந்த ட்ரெஸ்ஸும் ஓரளவு நம்மளை ஸ்லிம்மாக டாலாக காட்டும். ஆனால் கான்ட்ராஸ்ட் கலரில் நம்ம தேர்ந்தெடுத்தோம் அப்படின்னா அது இன்னுமே எஃபெக்டிவாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இது மாதிரி ஸ்லிம்மாக உயரமாக காட்டுற மாதிரி எப்படி ட்ரெஸ்ஸை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு நான் ஒரு டீட்டெயில்டு வீடியோ ஏற்கனவே நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவை இன்னும் நீங்கள் பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காமல் பாருங்கள். அந்த வீடியோவில் உங்களுக்கு நிறைய டிப்ஸ் கிடைக்கும். இப்போல்லாம் நிறைய பேருக்கு முடி கொட்டுற பிரச்சனை வந்து ஜாஸ்தியாக இருக்குது. முடி அதிகமாக கொட்டுது, முடி ஹெல்த்தியாகவே இல்லைங்கிற கவலை நிறைய பேருக்கு இருக்குது. முடி கொட்டுறதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. அதில் மெயின் காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் பயோட்டின், மல்டிவிட்டமின், ஜிங்க் எல்லாம் போதுமான அளவு இல்லை அப்படின்னா நம்மளுக்கு முடி கொட்ட ஆரம்பிச்சிடும். ஆனால் இப்போ இருக்கிற பிஸி லைஃப் ஸ்டைலில் இதெல்லாம் பார்த்து சாப்பிட்றதுக்கு நம்மளுக்கு டைமே இருக்கிறதில்ல. அந்த மாதிரி நீங்கள் பிஸி லைஃப் ஸ்டைலில் இருக்கீங்க, செல்ஃப் கேருக்காக அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த Bodywise ஹேர் ஹெல்த் கம்மிஸ் வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். இதில் வந்து முடி வளர்ச்சிக்கு தேவையான பயோட்டின், மல்டிவிட்டமின்ஸ், ஜிங்க் அதெல்லாம் நிறையா இருக்குது. இதில் ஆர்டிஃபிஷியல் கலரோ, ஆடட் சுகரோ, ப்ரிசர்வேட்டிவோ எதுவுமே சேர்க்கலை. இது 100% வெஜிடேரியன். இதில் சைடு எஃபெக்ட்ஸ் எல்லாம் எதுவுமே இல்லை. அதனால் பயப்படாமல் ட்ரை பண்ணலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜெல்லி மிட்டாய் மாதிரி தான் இருக்கும். டெய்லியும் சாப்பிட்டதுக்கப்புறம் ஒரே ஒரு ஜெல்லி நம்ம சாப்பிட்டா போதும். இதை தொடர்ந்து 60லிருந்து 90 நாள் நம்ம சாப்பிடும்போது நம்ம முடி கொட்டுற பிரச்சனையெல்லாம் கம்மியாகி நம்ம முடி வந்து ஸ்ட்ராங் ஆகுது. ஒருவேளை இது யூஸ் பண்ணுறதுல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா Bodywise வெப்சைட்டில் எக்ஸ்பர்ட் டாக்டர்ஸோட ஃப்ரீ கன்சல்டேஷன் வந்து அவைலபிளாக இருக்குது. நீங்கள் அவங்க வெப்சைட்டில் டாக்டரை கன்சல்ட் பண்ணிட்டு கூட இது ட்ரை பண்ணி பார்க்கலாம். நான் வந்து இந்த கம்மீஸை ஒரு 2 மாதமாக எடுத்துகிட்டு இருக்கேன். எனக்கு எந்த சைடு எஃபெக்ட்டும் வரல. எனக்கு முடி கொட்டுற ப்ராப்ளம் நல்லா கம்மியாக இருக்குது. முடி கொஞ்சம் ஹெல்த்தியாக ஆன மாதிரி இருக்குது. நீங்களும் இந்த Bodywise ஹேர் ஹெல்த் கம்மீஸை ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நான் லிங்க் டீட்டெயில்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணும்போது உங்களுக்கு 20% கேஷ்பேக் கிடைக்கும். டீட்டெயில்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, ரெஃபர் பண்ணிக்கோங்க.
அடுத்த டிப் வந்து பேண்டி லைனரை நம்ம எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாங்கிறத பற்றி தான். பேண்டி லைனர் பற்றி ஏற்கனவே நிறைய லேடிஸ்க்கு தெரிஞ்சிருக்கும், ஒரு சிலருக்கு தெரியாமையும் இருக்கலாம். பேண்டி லைனர் அப்படிங்கிறது ஒரு சின்ன சைஸ் பேடு. நம்ம ரெகுலராக பீரியட்ஸில் யூஸ் பண்ணுற பேடு வந்து இவ்வளோ பெருசு இருக்குது அப்படின்னா பேண்டி லைனர் வந்து இப்படி குட்டியாக இருக்கும். ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா பீரியட்ஸ் டைமில் பேடை வந்து 5லேருந்து 7 நாள் தொடர்ந்து பயன்படுத்தும் போது வந்து அந்த சைடில் தைஸ்லலாம் வந்து ரேஷஸ் வர ஆரம்பிச்சிரும். அது ரொம்ப சிரமப்படுவாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு பேண்டி லைனர் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம வந்து ஹெவி ஃப்ளோ இருக்கிற நாட்கள் மட்டும் பேட் யூஸ் பண்ணிவிட்டு சும்மா ஸ்பாட்டிங் இருக்கிற நாட்களில் வந்து பேண்டி லைனர் பயன்படுத்திக்கலாம். அப்போ பார்த்தீங்கன்னா இது சின்னதாக இருக்கிறதால ஸ்கின்ல உரசி ரேஷஸ் எல்லாம் ஏற்படுத்தாது. அது மட்டும் இல்லை, இது ரொம்பவே காஸ்ட் எஃபெக்டிவ். ரெகுலர் பேடை விட இது விலை ரொம்ப ரொம்ப கம்மி. அதனால காசும் நம்ம மிச்சம் பண்ணிக்கலாம். நிறைய பேருக்கு பீரியட்ஸ் அப்போ தூங்கும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஓவர்ஃப்ளோ ஆகி பெட்டு ட்ரெஸ் எல்லாம் வந்து ஸ்டெயின் ஆகிற மாதிரி ஆயிரும். அப்படி ஆகாமல் இருக்கிறதுக்கு நம்ம வந்து ரெகுலர் பேடுக்கு பின்னால் இந்த பேண்டி லைனர் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளுக்கு வந்து லீக் ஆனால் கூட இந்த பேண்டி லைனர் வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ப்ரொடெக்ஷன் கொடுக்கும். நம்மளுக்கு வந்து ட்ரெஸ்ஸு பெட்டெல்லாம் வந்து ஸ்டெயின் ஆகாமல் நம்ம வந்து சேஃபாக இருக்க முடியும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு சிலருக்கு வந்து ஒயிட் டிஸ்சார்ஜ் அதிகமாக இருக்கும், வெள்ளைப்படுதல்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த பேண்டி லைனர் யூஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப ஹைஜீனிக்காக இருக்கும், கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுவாங்க. இந்த பேண்டி லைனருக்கு இன்னொரு யூஸ் கூட இருக்குது. நம்ம சாரிக்கு ப்ளவுஸ் வேர் பண்ணும்போது இந்த மாதிரி ஸ்வெட் பேட்சஸ் வந்து வந்துடும் இல்லைங்களா, வேர்வைக்கரனால் இந்த இடம் வந்து கலர் மாறி போயிடும். இப்போ பட்டு புடவை ப்ளவுஸ் எல்லாம் நம்ம அடிக்கடி துவைக்க மாட்டோம். ஸோ அந்த மாதிரி ப்ளவுஸ் எல்லாம் நம்ம போடும்போது இந்த கைக்கு உள்ளே வந்து இந்த பேண்டி லைனரை நம்ம ஸ்வெட் பேடாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்வெட் பேட்ஸ் வந்து நம்மளுக்கு தனியாகவே கிடைக்குது. ஆனால் அது தனியாக இது தனியாக வாங்காமல் நம்ம பேண்டி லைனரையே வந்து ஸ்வெட் பேடாகவும் பயன்படுத்திக்கலாம். நம்ம யூஸ் பண்ணதுக்கப்புறமா இதை எடுத்துகிட்டு நம்ம வீசிடலாம். ப்ளவுஸ் வந்து ஸ்பாயில் ஆகாமல் இருக்கும். சாரியில் ஷோல்டர் ப்ளீட் பண்ணும்போது சின்ன சின்ன ப்ளீட்ஸ் வந்து எல்லாருக்குமே சூட் ஆகாது. நம்ம பாடி டைப்புக்கு எத்தனை ப்ளீட்ஸ் கரெக்டாக இருக்கும்னு நம்ம பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ப்ளீட்ஸ் எடுக்கணும். இந்த முந்தான பார்ட்டை ப்ளீட் பண்ணும்போது ராங் சைடு வந்து நம்மளை ஃபேஸ் பண்ணி வச்சுக்கணும். இந்த மாதிரி பிடிச்சிட்டு முதல் ப்ளீட்டை மட்டும் கொஞ்சம் பெருசாக எடுங்க. ஓரளவு பெருசாக எடுத்தால் போதும். அதுக்கப்புறம் வர ப்ளீட்டெல்லாம் கொஞ்சம் சின்னதாக எடுக்கணும். அதாவது முதல் ப்ளீட்டு பின்னாடி எல்லாமே மறையிற மாதிரி சின்ன ப்ளீட்ஸாக எடுக்கணும். எல்லா ப்ளீட்டும் சமமாக ஒரே அளவு எடுக்கணும்னு நிறைய நேரம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஓரளவு மேட்ச் பண்ணால் போதும். ஏன்னா முதல் ப்ளீட்டுக்கு பின்னாடி எல்லாமே மறைய போகுது. அதனால் ஓரளவு நம்ம ப்ளீட்ஸ் எடுத்துட்டா போதும். நம்ம இந்த மாதிரி எடுக்கும்போது 6லேருந்து 7 ப்ளீட் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். இதையெல்லாம் சேர்த்து வச்சு நம்ம பின் பண்ணிக்கலாம். ஷோல்டரில் எந்த இடத்துல பின் பண்ணுவோன்னு பார்த்து அது வரைக்கும் இந்த மாதிரி நீட்டாக நம்ம பின் பண்ணி வச்சுக்கணும். இப்போ இதுக்கப்புறம் நம்ம விசிறி மாதிரி விரித்து அயன் பண்ண போகிறோம். 2 சைடும் விசிறி மாதிரி விரிக்கக்கூடாது. இந்த பார்டரை ஸ்ட்ரெயிட்டாக வச்சுட்டு ஒரு சைடு மட்டும் இந்த மாதிரி விசிறி மாதிரி விரித்து அயன் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நீட்டாக இருக்கும். நம்ம கட்டும் போது அந்த ப்ளீட்ஸ் எல்லாம் நல்லா கிறிஸ்பாக பார்க்கறதுக்கே நீட்டாக இருக்கும். வயர்கிட்ட சொருகிற ப்ளீட்டை வந்து சின்ன சின்னதாக ஒரு 6 ப்ளீட் எடுத்துக்கலாம். அதை அப்படியே சமமாக வச்சு நம்ம சொருகணும் அப்படின்னா வயர் வந்து கொஞ்சம் பெருசாக தெரியும். அதனால் அதை இப்படி விசிறி மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறணும். ஒரு 1/4 இன்ச்சு கேப் விட்டு கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு அப்புறமா பின் போட்டுக்கலாம். இப்போ வந்து வயர் பெருசாக தெரியாது. நம்ம புடவை கட்டும்போது நீட்டாக சமமாக இருக்கும். இப்போ இதையும் நம்ம அயன் பண்ணி எடுத்துக்கலாம். சாரியை ப்ரீ ப்ளீட்டிங் பண்ணி அயன் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா சாரி கட்டும்போது ஒரு 5லேருந்து 10 நிமிஷத்துக்குள்ளே நம்ம ஈஸியாக நீட்டாக ட்ரேப் பண்ணிக்கலாம்.
ஜென்ஸ் வந்து ஆஃபீஸ் போகும்போது அவங்க ஷூவெல்லாம் நீட்டாக பாலிஷ் பண்ணி வேர் பண்ணிட்டு போவாங்க. ஆனால் நம்ம லேடிஸ் வந்து நம்மளோட ஷூவை பெருசாக கண்டுக்கவே மாட்டோம். அவசரமாக கிளம்பி ஆஃபீஸ் போகும்போது ஏதோ ஒரு ஸ்லிப்பர் ஷூ போட்டுட்டு போவாங்க. நம்ம ஒருத்தங்களை மீட் பண்ணும்போது அவங்கள அறியாமலே நம்ம என்ன ஃபுட்வேர் போட்டிருக்கோம் அப்படின்னு அவங்க கண்டிப்பாக நோட்டீஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சைக்காலஜி சொல்லுது. அதனால் ஷூ ஸ்லிப்பர்லாம் காலில் தானே இருக்குது, அதை யார் பார்க்க போகிறா அப்படின்னு யோசிக்காமல் நம்ம ஃபுட்வேரை நம்ம க்ளீனாக மெயின்டைன் பண்ண வேண்டியது ரொம்பவே அவசியம். நம்ம வாங்குகிற ஃபுட்வேரு நம்மக்கிட்ட இருக்கிற எல்லா ட்ரெஸ்ஸுக்கும் பொருத்தமாக இருக்கிற மாதிரி எர்த்தி கலரில் வாங்குறது ரொம்பவே அவசியம். ப்ரௌன், பிளாக், ஒயிட், கிரே அந்த மாதிரி கலர்ஸில் நம்ம வாங்கினோம் அப்படின்னா மோஸ்ட்டாக எல்லா ட்ரெஸ்ஸுக்குமே அது பொருந்திடும். அதே மாதிரி வெளியில் போகும்போது நம்ம ஷூ செருப்பு மேலையெல்லாம் நம்ம டஸ்ட் இல்லாமல் நீட்டாக தொடச்சி வேர் பண்ணிட்டு போகிறதும் ரொம்பவே அவசியம். லேடிஸோட ஃபுட்வேரெல்லாம் டிஃப்ரெண்ட் கலரில் இருக்கிறதால நம்ம தனித்தனியாக ஷூ பாலிஷ் வாங்க முடியாது. இதுக்கு வந்து கிளியர் ஷூ பாலிஷ் அப்படின்னு ஒன்று கிடைக்குது, நம்ம அது வாங்கி வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஹேண்ட் சானிடைசர், நெயில் பாலிஷ் ரிமூவர் இல்லை வேஸ்லின் கூட நம்ம ஷூ பாலிஷ் பண்ணுறதுக்கு பயன்படுத்தலாம். பளபளன்னு ஆயிரும். ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோவில் நான் ஷேர் பண்ண டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுக்க மறந்துடாதீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் நம்ம 𝗵𝗏𝗵𝗵𝗵 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.